காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் பிரியமானவர்களே, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொள்ள வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு ஒற்றுமை. பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வசனம் வெளிப்படுத்தல் 5:9. நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்தும் எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீர். இன்றைய முதலாவது தியான பகுதி வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 17, 14 முடிய. அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுர மண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 1000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். ஒற்றுமை. அநேக ஆண்டுகளாக பல்வேறு தரப்பட்ட மக்களை கொண்ட உலகிலேயே மிகப்பெரிய பட்டணமாக லண்டன் பட்டணம் கருதப்பட்டு வருகின்றது. 1933ஆம் ஆண்டு ஒரு பத்திரிகையாளர் இங்கிலாந்தின் மிகப்பெரிய தலைநகரமான லண்டனை குறித்து வெவ்வேறு வகையான நிறமும் மொழியும் கொண்ட ஜனங்களின் அணிவகுப்பு தான் லண்டன் பட்டணத்தின் சிறந்த அம்சமாகும் என்றார். உலகெங்கும் உள்ள மனமும் ஓசையும் காட்சிகளும் கொண்ட மக்களின் அணிவகுப்பை இன்றும் காணலாம். உலகத்திலேயே மிகப்பெரிய பட்டணங்களுள் ஒன்றில் காணப்படும் மிகப்பெரிய வேறுபாடுகள் தான் அதனுடைய பிரமிக்க செய்யும் தோற்றத்திற்கு காரணம் எனலாம். மனிதர்களால் நிரம்பிய எந்த பட்டணத்திலும் இருக்கின்ற பிரச்சனைகள் லண்டன் பட்டணத்திலும் இருக்கின்றது. மாற்றங்கள் சவால்களை கொண்டு வருகின்றது. சில வேளைகளில் கலாச்சாரங்கள் மோதுகின்றன. இதனாலேயே மனிதர்களால் கட்டப்பட்ட எந்த ஒரு பட்டணமும் நமது நித்திய வீட்டின் அதிசயத்தோடு ஒப்பிட முடியாது என்று நாம் கூற முடியும். இன்று நாம் வாசிக்க கேட்ட வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் தேவனுடைய பிரசன்னத்துக்குள் பிரவேசித்த போது வேறுபாடுகள் தான் பரலோக ஆராதனையின் முக்கிய அம்சமாக இருந்தது. அங்கு மீட்கப்பட்டவர்கள் தேவரின் புஸ்தகத்தையும் வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கு என்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். எவ்வளவு பாக்கியமான ஒரு அனுபவம் பாருங்கள் அருமையானவர்களே. பரலோகத்தை கற்பனை செய்து பாருங்கள். உலகெங்கிலும் இருந்து வந்த வெவ்வேறு ஜனக்கூட்டத்தின் மக்கள் அனைவரும் இணைந்து ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிசயத்தை கொண்டாடுகின்றார்கள். இயேசுவின் விசுவாசிகளாகிய நாம் அந்த வேறுபாட்டை இப்பொழுதே நாம் ஏன் நம்முடைய சபைகளிலே கொண்டாடக்கூடாது? சற்று சிந்தித்து பார்ப்போம். வெவ்வேறு பிரிவினரை கொண்ட
ஆலயத்தின் சிறப்புகள் எவ்வகையாக இருக்கின்றன, அத்தகைய பிரிவுகள் சில வேளைகளில் என்னென்ன சவால்களை கொண்டு வருகின்றது என்பதை நீங்கள் தியானித்து ஒற்றுமையாக வாழ அழைக்கப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவம் உண்டு. ஒரு சம்பாஷணை, ஆபிராமுக்கும் லோத்துக்கும் இடையே நடந்த ஒரு சம்பாஷணை. அவர்கள் ஒரு இணக்கமான பிரிவை கண்டு கொண்டார்கள். பிரிவிலும் அவர்கள் இணைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி படிக்கிறோம். மிகவும் செல்வந்தனாகிய ஆபிரகாம் ஆதியாகமம் 13வது அதிகாரம் வசனம் 8 சொல்லுகிறார், எனக்கும் உனக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். எத்தனை பேர் என்று சொல்ல முடியும்? தனிப்பட்ட உங்களது குடும்ப வாழ்க்கையிலே அல்லது சபை வாழ்க்கையிலே எனக்கும் உனக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர் என்று சொல்ல முடியுமா? ஆதியாகமம் 13வது அதிகாரம் முதல் 9 வசனங்களை வாசிக்கிறேன். ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையிலே வந்தார்கள். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிராமுடனே வந்த லோத்தும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகிறான். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சம்பாஷணை உங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்று சொல்லி நாம் இறைவனை வேண்டிக் கொள்ள வேண்டும். பிரிவிலும் இணைந்தே இருக்கின்றனர். ஒரு இணக்கமான பிரிவு என்று சொல்லி ஆபிரகாம் லோத்துனுடைய பிரிவை நாம் பார்க்கலாம். தன்னுடன் பணிபுரியும் தருணுடன் ஒரு செயல் திட்டத்தை செய்யும்படி கட்டாயப்படுத்தப்பட்ட அசோக் ஒரு பெரிய சவாலை சந்தித்தான். அசோக்கும் தருணும் எப்போதுமே எதிரான எண்ணங்களை கொண்டவர்களாகையால் இதனை எப்படி செய்ய முடியும் என்று மலைத்தனர். இருவரும் மற்றவரின் கருத்துக்களை மதிப்பவர்களாக இருப்பினும் அவர்கள் இருவரின் அணுகுமுறைகளும் வேறுபட்டிருப்பதால் பிரச்சனை மிக அருகில் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டனர். முரண்பாடுகள் தோன்றுவதற்கு முன்பு அந்த இருவரும் தங்களுடைய வேறுபட்ட கருத்துக்களை குறித்து தங்களுடைய மேலாளரிடம் கூறினர். அவர் இருவரையும் வெவ்வேறு குழுக்களில் போட்டார். அது ஒரு புத்திசாலித்தனமான முடிவு. அன்று அசோக் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டான். ஒன்றாக இணைந்திருப்பது என்பது எப்பொழுதும் இணைந்து வேலை செய்ய வேண்டும் என்பதை குறிப்பதில்லை. அருமையானவர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட ஆதியாகமம் 13வது அதிகாரத்திலே இந்த உண்மையை ஆபிரகாமும் உணர்ந்திருக்க வேண்டும். பெத்தேலில் இருந்த அவனும் லோத்துவும் வெவ்வேறு வழிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆலோசனை கூறினார். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 5 முதல் 9 வரையிலும் நாம் இதை படித்தோம். அவர்கள் இருவரின் மந்தைகளுக்கும் போதிய இடமில்லை என்பதை அறிந்த ஆபிராம் புத்திசாலித்தனமாக அவர்களின் கூட்டு வாழ்க்கையை பிரிக்க ஆலோசனை கூறுகின்றான். முதலில் அவன் நாம் சகோதரர் என்பதை வலியுறுத்துகின்றான். லோத்துவிற்கு தன்னுடைய உறவினை நினைவுபடுத்துகின்றான். பின்னர் மிகப்பெரிய தாழ்மையை ஆபிரகாம் அங்கே காட்டுகின்றார். தன்னுடைய உறவினரான லோத்து முதலாவது தேர்ந்தெடுக்கட்டும் என்று விட்டு கொடுக்கின்றான். ஆபிரகாம் மூத்தவனாக இருந்தபோதும் ஒரு போதகர் குறிப்பிட்டதை போன்று இணக்கமான பிரிவுக்கு அங்கே வழி வகிக்கின்றார் ஆபிரகாம். அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவரையும் தேவன் தனித்தனி திறமைகளோடு படைத்துள்ளதால் நாம் தனித்து செயல்பட்டால் இந்த லக்கினை சிறப்பாக அடைய முடியும் என ஒருவேளை நினைக்கக்கூடும். வேறுபாடுகளிலும் ஒரு ஒற்றுமை உண்டு. அருமையானவர்களே, நாம் தேவனுடைய குடும்பத்தில் சகோதரரும் சகோதரிகளுமாக இருக்கின்றோம். நாம் காரியங்களை வெவ்வேறு வகையில் தான் செய்ய முடியும். ஆனாலும் நாம் ஒருமித்து ஒரே நோக்கத்திற்காக செயல்பட இந்த காலையிலே ஞாபகப்படுத்தப்படுகிறோம். இணக்கமான பிரிவு என்பதில் தாழ்மை உங்களுக்கு எவ்வாறு உதவி செய்கின்றது? உங்களால் ஒத்துக்கொள்ளக்கூடாத காரியமாக இருப்பினும் ஒரு நோக்கத்திற்காக அவர்களோடு எப்படி ஒருமித்து செயல்பட முடியும்? சமயம் கிடைத்தால் ரோமர் 14வது அதிகாரம் முதல் 10 வசனங்களையும் வாசித்து பாருங்கள். இணக்கமான பிரிவு என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக நமக்கு குறித்து காட்டுகிறார். உங்களையும் என்னையும் படைத்த தேவன் ஒற்றுமையாக இந்த உலகத்திலும் பரலோக ராஜ்யத்திலும் சேர்ந்து வாழவே அந்த உயிருள்ள தேவன் நமக்கு வழிவகுத்திருக்கிறார். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளோடு நீங்கள் வேறுபாடுகள் நிறைந்த உலகத்திலே கலாச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம்.
ஆனால் இயேசுவின் விசுவாசிகளாகி நீங்களும் நானும் அந்த வேறுபாட்டை இப்பொழுதே இந்த உலகத்திலே, இந்த சபையிலே, இந்த குடும்பத்திலே, இந்த உலகத்திலே நம்முடைய கலாச்சாரத்தை வேறுபாடு நிறைந்த மக்களோடு ஒற்றுமையாக கொண்டாடுவோம். அதே போல நாம் இணக்கமான பிரிவுகள், ஒருவேளை ஒரு கம்பெனியிலே வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், ஒரு குடும்பத்திலே பிரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் இணக்கமான பிரிவுகளாக தாழ்ந்து போக வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். வேறுபாடுகளிலும் ஒற்றுமை உண்டு. சமர்ப்பிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல தந்தையே, ஒற்றுமை என்றால் என்ன என்பதை ஆண்டவரே, பரலோகத்தின் சிறப்புகளின் மூலமாக நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும், பாஷைக்காரர்களும், ஜனங்களிலும், ஜாதிகளிலும் வந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் லோத்தும் சொன்னது போல, எனக்கும் உனக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நான் சகோதரர் என்று சொல்லி இந்த உலகத்திலே நாங்கள் வாழக்கூடிய நாட்களிலும் விட்டுக் கொடுக்கிறவர்களாக, ஒற்றுமையாக வாழ, சிறப்பாக வாழ, ஆசீர்வாதமாக வாழ எங்களை நீர் வழிவகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல சத்தியங்களை இப்படி தந்ததற்காக நன்றி. பரிசுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒற்றுமை எங்களை இன்னும் எங்களிலே மேலோங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.